குருவே சரணம். வாழ்க வையகம், வளர்க வையகம். நன்றி, வணக்கம். அதாவது இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், உடம்பும் தண்ணீரும் கலந்த வாழ்க்கை என்பது என்னவென்று இப்போது பார்ப்போம். முதலாவதாக உற்று நோக்கினால் என்னவென்றால், உடம்பின் தன்மையில் கிட்டத்தட்ட ஒரு 70லிருந்து ஒரு 75% பார்த்தீங்கன்னா நீர் அப்படிங்கிற நீர் பிராணம் சொல்லுவாங்க. நீர் பிராணம் தான் உடம்பில் இருக்குது. இப்போது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் உடம்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவ்வளவு தன்மை இருக்கிறனால நீங்கள் யாரை ஒரு திட்டுனீங்கனாலோ அல்லது ஒரு நன்மை பயக்கக்கூடிய வகையில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரணத்தை கூறினாலோ அது உடம்பில் உள்ள செல்கள் அனைத்தும் தன்னை உயர்த்தியும் தாழ்த்தியும் செய்யக்கூடிய நிகழ்வுகள் உள்தன்மையில் நடக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 வினாடிகள் அல்லது 2 வினாடிகளுக்குள்ளே உள்தன்மையில் பார்த்தீங்கன்னா எதுவுமே லோட் ஆகிட்டு தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு செகண்டில் உங்களை பார்த்தோம்னா, என்னப்பா அந்த ஆள் என்ன இப்படி இருக்கிறீங்க, என்ன பார்த்தா ஆள் ஒரு மாற்றமே இல்லை, என்ன இப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கிறீங்க அப்படின்னு ஒருத்தர் நம்மளை கேட்கும்போது உள்தன்மையில் இருக்க சிலர் நம்மளை ஏதோ சந்தோஷப்படுத்துகிறாங்க, உள்தன்மையில் சந்தோஷம் நன்றாக ஓடிக்கொண்டு இருக்கிறது, அப்போ நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிற உணர்வுகள் அந்த செல்களினுடைய கோட்பாடுங்கிறது உள்ளே ஒரு பிரைட்னஸை ஏற்படுத்தும் பார்த்தீங்கன்னா. அப்போது அந்த பிரைட்னஸ் தகுந்த மாதிரி உள்தன்மையில் செல்லினுடைய அடுக்கும்பாங்க அது, சரிங்களா? அப்போது அந்த செல்லினுடைய அடுக்குகள் ஒன்றுக்குள் ஒன்று கனெக்டிவிட்டியில், அதாவது சங்கிலி தொடர்புகளையே உங்களுக்கு வர்ற மாதிரியே உங்களுக்குள்ளே லோட் ஆகிட்டே இருக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் உங்களுடைய கோபத்தில் திட்டுறாருன்னு வச்சுக்கோங்க. திட்டும்போது உள்தன்மையினுடைய பாடியில் என்ன ஆகுது, நம்மளை திட்டாங்க அப்படி, நம்ம எதுவுமே நம்மளை மோசங்கிறாங்க அப்படிங்கிற போது அது சோர்வுத்தன்மைக்கு போயிடும். நம்ம ஒன்றும் வேலைக்கு இல்லை ஆகாது அப்படின்ட்டாங்கன்னா சோகத்தன்மைக்கு போயிடும். ஆனால் ஒருத்தர் ஒரு ஆகாதவன் என்னன்னு திட்டக்கூடாது அதிகமாக. ஒருத்தரை திட்டினீங்கன்னா உள்தன்மையில் மனம் அப்படிங்கிறது உள்ளே கொலாப்ஸ் ஆகிடும். நம்மளை எதுக்கு ஆகாதங்கிறான், ஒன்றுக்கு உதவாத ஆள் அப்படிங்கிற மாதிரி ஒரு உள்தன்மையில் செல்களினுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா நம்பிடுச்சுன்னா உடம்பு கொலாப்ஸ் ஆகி தன்னை அழித்து கொள்ளக்கூடிய நிலைக்கும் கூட போயிடும், சரிங்களா? அப்போது இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு கணமுமே பார்த்தீங்கன்னா அந்த செல்லினுடைய தன்மை கெடாமல் பார்த்து கொள்வது எப்படி, சரிங்களா? அப்போது செல்களுக்கு ஒவ்வொரு கணமுமே பார்த்தீங்கன்னா அது ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான காரணத்தை நீங்கள் அதாவது இப்போ எப்படி நீங்கள் ஒரு பில்டிங் கட்டுவதற்கு ஆழமான ஒரு காலம் போஸ்ட்டும்பாங்கள்ல, அப்போ அந்த காலம் போஸ்ட் அப்படிங்கிறது நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் இப்போ ஒரு 3 மாடி கட்டுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த போஸ்ட்டினோட தன்மை இருக்கணும், புரிஞ்சுங்களா? அப்போது கீழே அடித்தளத்தை ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மேலே எவ்வளோ வேணால் பண்ணாலுமே அது தாங்கும். இதே கான்செப்டில் அந்த மனம் அல்லது இந்த உடம்புக்கும் மனம் ரெண்டுக்குமே கனெக்டிவிட்டி எப்பவுமே இருக்குது, புரிஞ்சுங்களா? அப்போது நீங்கள் அந்த பில்டிங் என்ன கட்டும்போது எங்கே என்ன பண்ணாலும் அந்த லோடை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்கள் பில்லரில் இருக்கிற மாதிரி
நீங்கள் மைண்டில் என்ன பண்ணாலும் உடம்பு அதை அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கும். அப்போ அந்த உள்தன்மைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடி பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரைட்டு லெஃப்ட்டு எவ்வளவு, இப்போ ரைட்டில் வந்து பார்த்திங்கன்னா 50 கிலோ வச்சிங்கன்னா லெஃப்ட்டில் ஒரு 50 கிலோ ஈவனாக தான் இருக்கும். நீங்கள் ஒன்றுக்கு ஒன்று மாறுபாடு இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அப்போ மனம் வந்து மாறுபாட்டுக்குள்ளே கனெக்ட் ஆகிடும். அந்த நிலைக்கு போகாமல் பார்த்து கொள்ளவே, அதாவது போகாமல் எப்படி இருப்பதுங்கிறதும் நீங்கள் முன்கூட்டியே டிசைடு அப்படிங்கிறத பண்ணிக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது ஒவ்வொரு பாதைம்பாங்க, அது வந்து மனம் ஓடும் பாதை அப்படின்னு எடுத்துக்கலாங்க. இப்போ இங்கேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சென்னை போகிறோன்னு எடுத்துக்கலாங்க. அப்போது சென்னை இங்கேருந்து போகணுன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 530 கிலோமீட்டர் பக்கம் வருது. அப்போது அந்த கிலோமீட்ரு போகிறதுக்கு தகுந்த மாதிரி தன்னை இங்கே தயாரிப்படுத்திக் கொள்வது வந்து பார்த்திங்கன்னா மனம்தான். இப்போ நீங்கள் வந்து இங்கே செயல்படுத்தணும்னா இங்கேருந்து போகணுன்னா நாம் இங்கேருந்து செல்லணும் ஒரே பாயிண்டில் நீங்கள் வியூவில் போகணுங்கிற மைண்டில் நீங்கள் சப்கான்ஷியஸ் உள்தன்மையில் வந்து லோடு பண்ணிட்டீங்கன்னா அது போயிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் அங்கே போகாமல் உள்தன்மையில் விட்டுட்டு வேறு எங்கோ, இப்போ நீங்கள் சேலம் போகிறீங்க, சேலத்தில் போய் ஒரு வேலை இருக்குது, அதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த செல்களுடைய தன்மை வந்து இடம் மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுரும். ஏன்னா அந்த ஆன்மத்தன்மையிலிருந்து தான் மனம் செயல்படுது உங்களுக்கு கணக்கு பார்த்தீங்கன்னா. அப்போது ஆன்மாவினோட நிழல் தான் மனம் அப்படிங்கிறாங்க. அப்போது அந்த மனம் வந்து இடையில ஓடிடுச்சுன்னா மீண்டும் அந்த வர்றதுக்கு டைமிங் எடுக்கும். அப்போ நீங்கள் சென்றடையக்கூடிய தூரம் வந்து வித்தியாசம் வந்துடும். அப்போது இந்த செல்களுக்கு வந்து தன்னை மறக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தக்கூடாது. ஏன்னா அது ஒரே கான்செப்டில் போயிட்டே உங்களுக்கு இருக்கணும். இப்போ ஒரு இடத்துல நின்னீங்கன்னா அந்த செல்லினுடைய தன்மையுமே நின்றும். ஏன்னா மனம் வந்து அந்த ஓட்டத்தை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போது நிறுத்தினீங்கன்னா அதனுடைய பேலன்ஸை தனக்குள்ளேயே வச்சு அது ஒரு வகையாக ஸ்டாண்ட் பண்ணி நின்றும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா தொடர்ந்து பாதையில் போயிட்டே இருக்கணும். நீங்கள் எங்கேயும் ஸ்டாப் பண்ணக்கூடாது. பண்ணாமல் போயிட்டே இருந்தீங்கன்னா அது மன நிகழ்வுக்குள்ளே உள்தன்மையில் வந்து ரோலிங் ஆகிட்டு இருக்கு. புரிஞ்சுங்களா? அப்போது நீங்கள் அந்த ஒரே பாதைங்கிறத வந்து இன்றைக்கி போயிட்டு அந்த டைரெக்ஷனை வந்து மாற்றாமல் ஒரே இதில் போகணும். இப்போ நீங்கள் அங்கே சென்னைக்கு போகிறதுக்கான தன்மைக்குள்ளே எவ்வளவு கிலோமீட்டர் இருந்தாலும் நீங்கள் ஒரே தன்மையில் போனீங்கன்னா அது போயிடும். நீங்கள் இடையில கட் பண்ணவே கூடாது. அப்போ அந்த செல்லுடைய மனநிலையை வந்து ஒரே மாதிரி இருக்கணும். அந்த உள்தன்மை மனசில் வந்து உங்களுக்கு அதே ஓட்டத்தை மாற்றாமல் போயிட்டு இருந்தீங்கன்னா ஓகே, சக்ஸஸ். சரிங்களா? அது அப்படி. அப்போது இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூப்பிட்டு நீ திட்டக்கூடாது. ஓ என்னடா இப்படி படிக்கிற, ஒரு பையன் ஒரு பையனை கூப்பிட்டு நீ என்னையா படிக்கிற, நீ இப்போ படிக்கவே மாட்டேங்கிற, என்ன பண்ணுறது, ஓ அவ்வளோதான், நீ இப்படி படிச்சிங்கன்னா உனக்கு அவ்வளோதான், நீ அது வந்து ஒன்று விளங்காமல் போயிடுவ அப்படின்னு சொல்லும்போது என்னாங்கன்னா அந்த செல்லுடைய தன்மை அது நினைக்கும். நம்ம தன்மைக்குள்ளே சொல்லிட்டாங்க, அம்மா இப்போ திட்டுறாங்க, நம்ம வந்து நம்ம விளங்காமல் போயிடுவோம் மாட்டிருக்குது அப்படிங்கிறது அது உள்தன்மையில் செல்லுக்கு நம்பிடுச்சுன்னா அப்போ அது மேலே நீ வரவே முடியாது. ஏன்னா உள்தன்மைக்குள்ளே உள்ளே நின்று நம்மளால் முடியாது அப்படிங்கிற அந்த கோட்பாட்டுக்குள்ளே உள்ளேயே கனெக்டாகி அப்படியே ஸ்டாப் ஆகிடும். புரிஞ்சுங்களா? அப்போது நீங்கள் என்ன பண்ணுறோம்னா அதை வந்து அந்த தன்மைகளிலிருந்து நீங்கள் வெளியே வந்துடணும். சரிங்களா? அப்போது அதில் எப்படின்னா இது திட்டுறது என்பது ஒரு மாயை அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது வந்து இதை புரிஞ்சுக்கணுங்க. எப்படின்னா இது அந்த நீருக்குள்ள தன்மை வந்து அது கேதர் பண்ணி உள்ளதாக இருக்குது. ஆனால் நீங்கள் திட்டுவது என்பது ஒரு பொய்யான பாதை அப்படிங்கிறத நீங்கள் அந்த மனசுக்கு நீங்கள் ஒரு ஆசிரியர் மாதிரி பாடத்தை நீங்களாக ஒரு கற்பனை, ஒரு அஃபர்மேஷன், அதாவது வந்து ஒரு கற்பனையில் இருக்கணும். ரைட், இது வந்து நிஜம் இல்லை, இது ஒரு வகையான பொய்யான பாதை அப்படிங்கிறத நீங்கள் உள்ளுக்குள்ளே உள்தன்மையில் வச்சுட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரு வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பை அதை எடுத்து கொடுத்துரும். சரிங்களா? அப்போ என்னென்னா ஒவ்வொரு நிகழ்வுக்குள்ளேயுமே இப்படி தான் நடக்குது.
ஆனால் இது வந்து மனிதர்கள் வந்து உள்ளுக்குள்ளே சாதாரண நிகழ்வுகளை அதைய புரிஞ்சக்கூடிய தன்மைக்குள்ளே அது வர்றதில்லை. ஏன்னா அந்த வினை கர்ம வினை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனக்கு அப்படிங்கிறது ஒரு தன்மைக்குள்ளே எப்போ வருதோ தனக்கு இது தன் வீடு, இது தன்னுடைய குடும்பம், அப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இது என்னுடைய இடம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே தனக்கு அப்படிங்கிற போது பார்த்திங்கன்னா அது உள்தன்மையில் வந்து அது அப்படி ஸ்டாப் ஆயிடுது. அப்போ அந்த வினையாக்குள்ளே நீங்கள் மாட்டிக்கிறீங்க. ஆனால் இதே வந்து ஒருத்தருக்கு உதவ போகணும், ஒருத்தருக்கு ஏதோ ஒரு பாடத்தை கற்பிக்கணும், ஒரு ஞானத்தை கொடுக்குறதோ, மற்றபடி பொருளை கொடுக்குறதோ ஏதோ ஒன்று நீங்கள் பண்ணும்போது உங்களோட பாதை வந்து ஒரு சரியான பாதைக்குள்ளே போயிடும். புரிஞ்சுங்களா? அப்போ அந்த கர்ம வினையிலிருந்து கர்ம வினை உருவாகாமல் தப்பிப்பது எப்படிங்கிறது அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போயிடுவீங்க. ஏன்னா அது இது என்ன சொல்லுவாங்கன்னா மடை மாற்றம்பாங்க இதுக்கு பேர். சரிங்களா? மடை மாற்றம்ங்கிறது அதுதான். இப்போ ஒரு 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 பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு செல்வது. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு பூச்செடி வச்சுருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த பூச்செடியெல்லாம் ஒரு இடத்துல நீங்கள் நட்டுட்டிங்கன்னா அதுக்கு இடம் இல்லை, இன்னும் இப்போ இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்குள்ளேயே வச்சிங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று கனெக்டிவிட்டியில் ஆகி பெருசாக போது அது வளர்றதுக்கான நிலை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஜாம் ஆயிரும். புரிஞ்சுங்களா? அது வந்து ஜாம் ஆயிடும். இப்போ ஜாம் ஆச்சுன்னு என்ன ஆகுது, அது விரிவடையும் தன்மை எல்லாமே குறுகிடும். ஏன்னா பெருசாகிறதுக்கு அது விடாது. ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று மரங்கள் வந்து ஒட்டி வைக்கக்கூடாது. ஒட்டி வைக்கும்போது உள் தனிமையில் உள் மனம் அப்படி தான். இப்போ நீங்கள் குறுகிய எண்ணத்துக்குள்ளேயே இருந்தீங்கன்னா நீ வெளி எண்ணத்துக்குள்ளே வர முடியாது, பெரிய எண்ணத்தில் போக முடியாது. அதே மாதிரி தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த செடிகளினுடைய தன்மை தள்ளி வைக்கணும். ஒரு இடம் இருக்குன்னா அதுக்கு ஒரு மரம் எந்த அளவுக்கு வளருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முன்கூட்டியே நீங்கள் அதை வந்து டிசைடு, அதாவது ஒரு பகுதி அவேர்னஸ் அப்படிம்பாங்க. அவேர்னஸ்னால் ஒரு விழிப்புணர்வு. அந்த அவேர்னஸ் விழிப்புணர்வோடு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா அது எந்த இடத்துக்கு வச்சா எவ்வளோ வருங்கிறது நீங்கள் முன்கூட்டியே நீங்கள் டிசைட் பண்ணணும். சரிங்களா? அப்படி பண்ணிட்டீங்கன்னா அது வந்து அந்த இந்த காலகட்டத்துக்குள்ளேயே அது நின்றும், அது வெளியே வராது. ஆனால் நீங்கள் அப்படி பண்ணாமல் தான் ஒவ்வொரு நிகழ்வுக்குள்ளேயுமே ரவுண்டிங்லேயே இருக்குது. புரிஞ்சுங்களா? அப்போது இதே போல் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா இப்போ இங்கே நம்ம வீட்டில் இருக்கிற நீர்நிலைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வகையான பவர் இருக்குது. எப்படின்னா ஒரு 500 வோல்டேஜ்னு வச்சுங்க கரண்ட்டு, உதாரணத்துக்கு வச்சுக்கலாம். 500 வோல்டேஜ்னால் இதே ஒரு அருவி பேரருவிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2500ன்னு வச்சுக்கலாங்க பவர் இருக்குது. ஆனால் இதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடல் அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு சமுத்திரம், அதான் கடலினோட தன்மையில் சமுத்திரம் அப்படிங்கிறது உள்ள கனெக்ட் ஆகிடுது ரவுண்டு. அப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கு 1 லட்சம் 2 லட்சம் அப்படியான ஒரு கரண்ட்டினுடைய தன்மை அங்கே உங்களுக்கு அதிகமாக இருக்கும். புரிஞ்சுங்களா? அப்போது அதை வந்து அந்த கரண்ட் எந்த அளவுக்கு உங்களுக்கு உள்ளே இருக்குதோ உள்தன்மையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த செல்லினுடைய தன்மை வந்து மிகப்பெரிய அளவில் இருக்குது. அப்போது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இது உங்கள் உடம்பில் வந்து அந்த ஒரு வியாதியோ மற்றபடி எது இருந்தாலுமே நீங்கள் மனோ ரீதியாக கரெக்டாக இருந்தீங்கன்னா அதை அழிச்சிடலாம். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இது இருக்குது, ஒரு உள்ள வயதில் ஒரு கட்டியே வளருன்னு வச்சுக்கலாங்க. அந்த கட்டியே வந்து செல்லினுடைய ஒரு குவியில் தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அந்த வயதில் ஒரு இடத்துல வந்து குடல் தனிமையாக அந்த குடலுக்குள்ளே பெருங்குடல் சிறுகுடல்னா பெருங்குடலுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு 4 செல்லுகளுக்கு தேவையான சக்தி கிடைக்கலைன்னா அது என்ன ஆகுது, அந்த இடத்துல அது உயிர்த்தன்மை போய் அங்கே ஒரு கட்டியே ஆகிடுது. ஆனால் அந்த கட்டி வந்து ஓரளவில் ஒரு நோய்த்தன்மை உருவாக்குது. அப்போ அந்த நோய்த்தன்மையும் கூட மன ரீதியாக எனக்கு ஒன்றும் இல்லை, நான் சரியாகத்தான் இருக்கிறேன். மன ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெடியாக இருந்தீங்கன்னா அதுவும் கூட காணாமல் போயிடும். இன்றைக்கி இருக்கிறது நாளைக்கு மறைஞ்சிடும், இன்று இருப்பது நாளை இல்லை. அப்போது அதாவது இங்கே ப்ரெசண்ட்டில், அதாவது நிகழ்காலத்தில் என்ன இருக்குதோ அந்த தன்மையில் இருந்தீங்கன்னா அது எல்லாம் சாத்தியம். புரிஞ்சுங்களா? ஆனால்
இப்போ அந்த நீருக்கு நன்றின்னு சொல்லும்போது ஒவ்வொரு கணமும் நீங்கள் தண்ணி குடிக்கும்போதே பார்த்தீங்கன்னா நன்றி. இப்போ நீங்கள் நீருக்கு நன்றி சொல்லும்போது சகல விதமான சக்திகளும் உங்களுக்கு அது உடம்புலேயே அது கிரியேட் ஆகிட்டே இருக்கும். சகல விதமான சக்தி நிலை, சரிங்களா? கீழே உங்களுக்கு வந்து பார்த்தாங்க இந்த மூலாதாரம் சொல்லுவோம். அதாவது மூலாதாரத்துலேயே உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். அங்கே மூலாதாரத்துலேருந்து கனெக்ட் ஆகுது. அங்கேருந்து வந்து அப்படியே மேலே ஏறி பார்த்தீங்கன்னா புருவ மத்திக்கு வர்றதுக்கு இடைப்பட்ட பகுதியிலெல்லாம் அந்த சக்கராசும்பாங்க. சக்கராசுகள் இருக்குது, இடையில இருக்கிறது இல்லை. ஆனால் நீங்கள் அந்த உள்தன்மையிலேயே இருந்தீங்கன்னா அந்த சக்ராஸ் ஆக்டிவேஷன் வந்து கரெக்டாக போச்சுன்னா உங்களுக்கு உயிர்த்தன்மை வந்து நல்லா உங்களுக்கு அந்த ஒரே சீரான ஓட்டத்தை தான் கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விழிப்பு நிலையிலேயே இருக்கிறது. எப்போ பார்த்தாலும் ஆக்டிவ்லேயே இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன சொல்லலாம், அந்த மைண்டு வந்து ஆக்டிவ்லேயே இருக்கும்னா நீங்கள் அந்த தன்மையிலேயே இருக்கிறது, ஒரே தன்மையில். அதாவது அவேர்னஸ், அதாவது விழிப்புணர்வோடு இருப்பது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விழிப்புத்தன்மையில் இருக்கும்போது உங்களுக்கு எல்லாமே சாத்தியம். புரிஞ்சுங்களா? அப்போது இது வந்து அந்த ஒரு காலகட்டத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்குள்ளும் மாறுபாடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா போயிட்டே தான் இருக்கும். இப்போது ஒன்று பெரியதுன்னா ஒன்று சிறியது, ஒன்று சிறியதுன்னா ஒன்று பெரியது, ஒன்றுக்கு கூட மேல் இடம் கீழிடங்கிறது மாதிரி மாறிட்டே இருக்குங்க. இப்போ தெராசை எடுத்துட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு 50 கிலோ வச்சிங்கன்னா இங்கே ஒரு 50 கிலோ வச்சிங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு பக்கம் 50 வச்சு ஒரு 25 வச்சிங்கன்னா பேலன்ஸ் என்ன ஆகுது, உங்களுக்கு ஒரு தலைமை மேல்தன்மை கீழ்த்தன்மை வந்துடும். அப்போ மனமுங்கிறது அப்படி தாங்க, ஒரே நிலையில் இல்லாமல் நீங்கள் மாறுபட்ட நிலையிலேருந்து அந்த மன கோட்பாடுகள் வந்து மேல்தன்மை கீழ்த்தன்மைக்கு மாறுச்சுன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா அந்த பேலன்ஸ் வந்து ஒரு நிலையில் இருக்காது. புரிஞ்சுங்களா? அப்போது இது நல்லா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதாவது நீரினுடைய தன்மை, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டுங்கிறத சொல்லலாம். ஃபுல் கரண்ட்டு இருக்குது. இப்போ நீங்கள் குளிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்னஸ் சல்லுன்னு வந்துடுது. ஆனால் அதே வந்து நீங்கள் தண்ணி வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல நீங்கள் குளிக்கிறீங்க, அதாவது வீட்டில் குளிக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அப்படியே போய் ஒரு சாதாரண ஒரு ரொம்ப டயர்டாக இருக்குதுன்னு வச்சுங்க பாடி, அப்போ போய் நீங்கள் ஒரு குளிக்கும் போதுமே சாதாரணில் இருக்கும்போது வித்தியாசம் இருக்குது. இப்போ சாதாரணம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அந்த ஒரு ஃபுல் பாடி டயர்ட்னஸில் நீங்கள் குளிக்கும்போது என்னாகுன்னா புத்துணர்ச்சி உடனே சருன்னு சுவிட்சு போட்டால் எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் அமுத்தினீங்கன்னா மோட்டர் சல்லுன்னு போகுது, கரண்ட்டு பாஸ். அதாவது மனதில் என்ன கனெக்டிவிட்டி ஆகுதோ உடனே உங்களுக்கு அது மைண்டிலிருந்து உங்களுக்கு பாடிக்கு கனெக்டிவிட்டி ஆகிடும். ஏன்னா அது மைண்டு சொல்கிறத பாடி நம்பிடுது என்ன சொன்னாலும். அப்போது இவங்களை மனிதனுடைய அந்த பிறப்பிலேயே பார்த்தீங்கன்னா தண்ணீர் குடம் தான் சொல்கிறாங்க. தண்ணீர் குடத்தில் பிறந்து தண்ணீர் கரையில் முடிக்கிறோம். அப்போது எல்லாமே அந்த நீரினுடைய கோட்பாடுக்குள்ளே தான் மனிதன் வாழ்க்கை அடங்கியிருக்கு பார்த்தீங்கன்னா. அப்போது அந்த நீர் வந்து எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா எல்லா வகை செல்வத்துக்கும் அதிபதினே சொல்லலாம். இப்போ செல்வங்கள் வந்து கூடுறதுக்கான 16 செல்வத்தையுமே கொடுக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நீருக்கு ஒரு உரிய தன்மை இருக்குது. அதாவது நீருக்கு நன்றின்னு ஒரு தனியாக ஒரு இதே சப்ஜெக்டை உங்களுக்கு உள்ளே போனோம்னா அது இருக்குது, அது டீட்டெயிலாக பார்த்தோம்னா அது உள்ளே இருக்குது. அப்போது நீருக்கு நன்றி அப்படிங்கிறத ஒவ்வொரு கோட்பாட்டுக்குள்ளேயுமே நீங்கள் உள்தன்மையில் இருக்க அந்த நீருக்கு எந்த அளவு ஒவ்வொரு கணமும் நன்றி உணர்வு, அதாவது நன்றி உணர்வு ஒவ்வொரு கணமும் நீங்கள் சாப்பிடும்போதும் சரி, தண்ணீர் எப்போ குடிக்கும்போதும் சரி, இப்போ நடந்து போயிட்டுருக்கிறீங்க திடீர்னு தண்ணி, அப்போ ஒரு தண்ணி கையில் எடுத்தாலே ஒவ்வொரு கணமும் அதுக்கு நன்றி உணர்வு, ஒவ்வொரு கணமும் நன்றி உணர்வு சொல்லிகிட்டே இருக்குது. எவ்வளோ சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய நிலைப்பாடு வந்து ஒவ்வொரு ஒரு படிநிலைக்கு மேலே போயிட்டே இருக்கு. சக்தி நிலை எப்படி உயருதுன்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி நன்றி உணர்வு நீங்கள் எந்த அளவுக்கு வெளிப்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு சக்தி நிலை விரிவடைந்து கொண்டே போகும். இதை நீருக்கு நன்றிங்கிறதுல நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்பாட்டை நீங்கள் உங்களுக்குள்ளே தன்னை வளர்த்தி நீங்கள் எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நன்றி உணர்வு செய்கிறீங்களோ வாழ்க்கை வந்து வளமாக இருக்குது.
எல்லா செல்வங்களையும் தன்னுள் அடக்கக்கூடிய தன்மையும் நீருக்குள்ளது. சரிங்களா? அப்போ நீங்கள் எல்லா 16 செல்வத்தையும் பெறறதுக்கான வழி நீர்த்தன்மைக்குள்ளே இருக்குது. அதை பார்த்து நீங்கள் மீண்டு ஒவ்வொரு கணமும் நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு நன்றி செலுத்த உங்களுக்கான வாழ்க்கை வளமாகறதுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்று இதன் மூலம் நாம் கற்றுக்கொண்டோம். இதுக்கு மீண்டும் ஒரு சந்திக்கும் வரை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.